இந்தியாவிலேயே முன்மாதிரியான கிராமமாக உருவெடுத்திருக்கும் தமிழகத்தை சேர்ந்த பறையன்தாங்கல் கிராமம். அந்த கிராமத்துல ஒருத்தங்க பேர்ல கூட குற்ற வழக்குகள் இல்லையா? என் பெயர் ஒலிவியா. நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவள் தான். தண்ணீர் பெற்ற கிராம ஊராட்சியா எங்க ஊரை அறிவிச்சதுனால ஆந்திர பிரதேசல இருந்து எங்க ஊரை பாக்குறதுக்கு எக்ஸ்போர்ட் விசிட் வந்தாங்க. வந்துட்டு எங்க ஊர்ல சாலை வசதி, பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சின்னு எங்க ஊரை சொல்லியிருந்தோம். அதனால ஊர் ஃபுல்லா விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணி எங்களுக்கு ஓகே, நீங்க கிளீன் பஞ்சாயத்துன்னு சொல்றீங்க, வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. வருமானமே இல்லாம இருந்த கிராமம் தற்போது தன் நிறைவு பெற்ற கிராமமாக உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் இளம் தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி தலைவர். நம்மளுடைய ஊராட்சி இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலேயே முன்மாதிரியான ஊராட்சியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய ஊராட்சியில பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாகவும் தண்ணீர் பெற்ற ஊராட்சியாகவும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சாலை வசதி, தண்ணீர் வசதி மற்றும் தெருவிளக்கு, அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஊராட்சி நிர்வாகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியா இருக்கிறதுனால நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ISO தரச்சான்று மூலமாக மத்திய அரசு மூலம் நம்மளுடைய ஊராட்சிக்கு சிறந்த ஊராட்சிக்கான விருது வழங்கப்பட்டது. ஊழலற்ற நிர்வாகம், அடிப்படை வசதிகள் அனைத்துமே நிரம்பி இருக்குது. இன்று ஆந்திராவில இருந்தும் டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஹையர் அபிஷியல்ஸ்க்கு நம்மளுடைய ஊராட்சியை பார்வையிட்டு பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாகவும் தண்ணீர் பெற்றிருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனாங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த பறையன்தாங்கல் கிராமம் தான் இந்தியாவிலேயே முன்மாதிரியான கிராமமாக உருவெடுத்து மத்திய அரசின் ISO சான்றிதழும் பெற்றிருக்கிறது. அந்த கிராமத்திற்கு ஆந்திராவை சேர்ந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனத்தை சேர்ந்த 34க்கும் மேற்பட்டோர் குழுவாக அந்த கிராமத்தின் செயல்பாடுகளை ஆச்சரியத்தோடு ஆய்வு செய்தனர். தமிழகத்தை சேர்ந்த பிற மாவட்ட ஊராட்சி தலைவர்களும் உள்ளாட்சி அமைப்புகளும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் அதிகாரிகளும் அந்த கிராமத்திற்கு படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரி மாணவர்களும் கூட அந்த கிராமத்திற்கு சென்று பல்வேறு ப்ராஜெக்டுகளை செய்து வருகிறார்கள். களஆய்வு செய்ததில் அந்த கிராமத்தில் முறையான சாலை வசதி, அடிப்படை வசதிகள், தூய்மையான குடிநீர், இளைஞர்கள் பெரும்பாலானோர் பட்ட படிப்பு படிப்பது, அவர்களில் ஒருவருக்கு கூட காவல் நிலையத்தில் ஒரு FIR கூட பதிவாகாதது, நல் ஒழுக்க கல்விகளை நடத்துவது, எந்த ஒரு கெட்ட பழக்கங்களிலும் ஈடுபடாத இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தங்களது கிராமத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அவர்களே செய்வது, பல்வேறு தொழில் முனைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, முன்மாதிரி கிராமமாக உருவாக்க பல்வேறு திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவது என அந்த கிராமம் இந்தியாவையே தற்போது திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு கிராமமாக உருவெடுத்திருக்கும் நிலையில் அந்த கிராம மக்களுக்கும் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடிய இளம் ஊராட்சி தலைவர் ஏழுமலை அவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் தோதீஸ் அண்ட் ஷர்ட்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்.